இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டு சமையல் அறைக்குள்ள போறீங்க. அங்க வழக்கமா அடிக்கிற சமையல் வாசனைக்கு பதிலா ஒரு மாதிரி விளக்கெண்ணெய் வாசனை அடிக்குது. ஐயா நான் ம். படிக்கும்போது இந்த ஆரம்பமே இந்த ரொம்ப புக்ல விசித்திரமா இருக்கு. என்னுடைய ஆமா, என்னுடைய அது மட்டும் இல்ல. ப்ராஜெக்ட்ல நான் வெளியிட்டேன். எரிவாயு அடுப்புக்கு அத மேல உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பாட்டுக்கு பதிலா செத்துப்போன பழைய டியூரசெல் பேட்டரிகள், இதுல வந்து பென்சில்ல இருக்கிற கிராஃபைட் குச்சிகள், தட்சிணாமூர்த்தின்னு இருக்கு. அப்புறம் என் கூட சிமெண்ட், வந்து களிமண் பிஹெச்டி எல்லாம் பண்ண ஒரு கலந்த ஒரு பெங்களூர்ல இருக்காரு. விசித்திரமான கலவை அவரும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானும் சேர்ந்து தான் ஓஹோ! அந்த ஒரு ப்ராஜெக்ட் சமையல் அறையில பண்ணோம். இதெல்லாமா? ஸோ இது மாதிரி ஆமாங்க. தான் நாங்க இத பார்த்துட்டு குவாலிட்டி வந்து, கோட்டை "இங்க ரெடி என்னப்பா பண்ணிட்டு நடக்குது?" இந்த மாதிரி அப்படின்னு நீங்க டேபிள் தான் கேட்டா, நமக்கு இப்போ இங்க வேணும்னு தான் நான் சொன்னேன். உலகத்தோட அவர் வந்து முடிவில்லாத டிரான்ஸ்ஃபார்மர் ஆற்றல், பத்தி அதாவது எழுதியிருக்காரு. இன்ஃபினிட் எனர்ஜிக்கான நம்ம ரகசியம் கனடால இருக்கு பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு. அமெரிக்கா இந்த மாதிரி கேட்கறதுக்கே ரொம்ப டேபிள்ஸ்லாம் கிரேசியா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இடத்துல என்ன கண்டிப்பா. மாதிரி இது இருக்குன்னு எந்த உங்களுக்கு ஒரு புரியும் சாதாரண அப்படின்னு மனுஷனும் இத ஸோ இந்த பார்த்தா, மாதிரி இது ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டு பைத்தியக்காரத்தனம் தான் நான் நினைப்பாங்க. வெளியிட்டிருந்தேன் ஐயா. ஆனா, இந்த மாதிரி இது சமையல் அறையில லாஸ்ட் செஞ்ச சில பரிசோதனைகள், நான் சில யூடியூப் வீடியோக்களோட 24 டிரான்ஸ்கிரிப்டுகள், வந்துருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்போ கையெழுத்து நான் குறிப்புகள், படிக்கும்போது இது இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம அலச போற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு, அதாவது நம்ம டீப் டைவுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள், நாம காலங்காலமா ஸ்கூல்ல படிச்ச, நம்பிட்டு இருக்கிற பிசிக்ஸ், பயாலஜி விதிகள் எல்லாம் மொத்தமா புடிச்சு உழுக்குது. ஆமா, இது சாதாரணமான சோர்சஸ் கிடையாது. இது வந்து மாற்று அறிவியல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் பத்தின ஒரு தொகுப்பு. கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, இந்த செத்துப்போன பேட்டரிகளை திரும்ப உயிர்ப்பிக்கிற அந்த கண்ணம்மா களிமண்ல ஆரம்பிச்சு, மனுஷங்க சாப்பாடே இல்லாம காத்த மட்டுமே உறிஞ்சி வாழ முடியும்னு சொல்றது வரைக்கும், இந்த தரவுகள் முன்வைக்கிற கோட்பாடுகளை எந்த சார்பும் இல்லாம ரொம்ப அப்ஜெக்டிவா அலச போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சோர்சஸ் எல்லாம் நீங்க பெரிய யூனிவர்சிட்டியில பார்க்குற ரிசர்ச் பேப்பர்கள் கிடையாது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற தியரிகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க கொடுக்கற லாஜிக் என்ன அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல அந்த செத்துப்போன பேட்டரிகளின் மறுபிறப்பு. அந்த சமையலறை எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுல குறிப்பா ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அந்த டியூரசெல் பேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் தானே? ஆமா, அதேதான். அதாவது 1.5 வோல்ட், அப்புறம் 50 மில்லி ஆம்பர் பவர் இருக்கிற, முழுசா சார்ஜ் தீர்ந்து போன, தூக்கி குப்பையில போட்ட ஒரு பழைய டியூரசெல் பேட்டரியை எடுத்துக்கிறாங்க. அதை இவங்க திரும்பவும் வேலை செய்ய வைக்கிறாங்களாம். ஆமா, அதுவும் எப்படி தெரியுமா? அந்த பழைய பேட்டரியோட பாசிட்டிவ், நெகட்டிவ், அதாவது நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் ரெண்டுலயுமே சாதாரண கிராஃபைட் குச்சிகளை பொருத்துறாங்க. கிராஃபைட்னா நம்ம பென்சில்ல இருக்குமே, அதே கிராஃபைட் தானே? அதேதான். இப்படி பண்ணி ஒரு சின்ன எல்இடி பல்புக்கு கனெக்ஷன் கொடுக்கறாங்க. அந்த பல்பு தொடர்ந்து 18 நாளா எரிஞ்சிருக்குன்னு அவங்களோட ரெக்கார்ட் சொல்லுது. 18 நாளா? ஒரு டெட் பேட்டரியில இருந்து? ஆமாங்க. அந்த பேட்டரியோட வோல்டேஜ் 3.0ல இருந்து 2.6 ஆக குறைஞ்சாலும் பல்பு அணையவே இல்ல. தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நிமிஷம். இத எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பேட்டரி செட்டு போச்சு அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் முழுசா முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா, அதான் பொதுமான அறிவியல். அப்போ ஒரு கார்ல பெட்ரோல் மொத்தமா தீர்ந்து போச்சு. ஆனா அந்த கார் செஞ்சிருக்கிற இரும்ப வச்சே அந்த கார் தொடர்ந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. கெமிக்கலே இல்லாதப்போ வெறும் கிராஃபைட் குச்சியை வச்சு எப்படி கரண்ட் வரும்? நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்டான கேள்வி. நாமும் அப்படிதான் யோசிப்போம். ஆனா இந்த நோட்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையவே கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லையா? அப்ப வேற என்னவா? அவங்க கெமிஸ்ட்ரியை இங்க யூஸ் பண்ணல. மாறாக குவாண்டம் பிசிக்ஸ் லெவல்ல ஒரு விஷயத்த பண்றதா கிளைம் பண்றாங்க. குறிப்பா 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, கிராஃபைட்ல இயற்கையாவே இருக்கிற கார்பன் 14 ஐசோடோப்புகளோட கதிர்வீச்சு. ஓகே. ரெண்டாவது? ரெண்டாவது, நைட்ரஜன் வேகன்சி, அதாவது சுருக்கமா NVன்னு சொல்றாங்க. நைட்ரஜன் வேகன்சியா? அப்படின்னா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ கிராஃபைட் அல்லது வைரம் மாதிரியான பொருட்கள்ல கார்பன் அணுக்கள் எல்லாம் ஒரு நேர்த்தியான கட்டமைப்புல ஒரு கிரிட் மாதிரி வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சரி, புரிஞ்சுது. அதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கார்பன் அணு காணாம போயிடுதுன்னு வச்சுப்போம். அந்த காலி இடத்துக்கு பக்கத்துல ஒரு நைட்ரஜன் அணு வந்து உட்காந்துக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒரு காலி இடம் உருவாகும் இல்லையா? அதைத்தான் நைட்ரஜன் வேகன்சின்னு சொல்றோம். ஓகே, ஒரு அணு அளவுல இருக்கிற சின்ன பள்ளம். இதனால என்ன ஆக போகுது? கரண்ட் எப்படி வரும்? அந்த பள்ளத்துல சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து மாட்டிக்கிட்டு அதிர்வடைய ஆரம்பிக்கும். அதாவது வைப்ரேட் ஆகும். இந்த அதிர்வுகள் அப்புறம் அந்த கார்பன் 14ல இருந்து வர்ற நேச்சுரலான கதிர்வீச்சு, இது ரெண்டையும் ஒரு தூண்டுதலை பயன்படுத்தி அந்த பழைய பேட்டரிக்குள்ள எஞ்சி இருக்கிற சின்ன சின்ன ஆற்றலை இவங்க ஈர்த்து வெளியெடுக்கிறாங்க. ஓ, அப்போ அந்த கிராஃபைட் குச்சிகள் வந்து வாதிடுறாங்க,
இது சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லல. ஜெர்மனில இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்க்கும் MITக்கும் விடப்பட்ட சவால்னு இந்த சோர்சஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. வாவ்! அதாவது நாம எப்பவுமே மின்சாரத்தை உருவாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க மின்சாரம் காத்துலயே இருக்கு, அது ஒரு ஆண்டனா மாதிரி உறிஞ்சிரும்னு சொல்றாங்க. இது என்ன நேரா அவங்களோட அடுத்த கோட்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. நியூட்ரான் விதி அதுதானே? ஆமா, இந்த நோட்ஸ்ல நியூட்ரான் விதி அப்படின்னு ஒரு புது கான்செப்ட பத்தி பேசியிருக்காங்க. இது நம்ம சாதாரண எலக்ட்ரோமேக்னெட்டிக் விதிகளுக்கே மொத்தமா எதிரா இருக்கே. ஆமாங்க, அவங்க மாடர்ன் பிசிக்ஸோட அடிப்படை விதிகளையே இங்க கேள்வி கேட்கறாங்க. நியோடிமியம் காந்தங்கள்ல 84 நியூட்ரான்கள் இருக்கு. சாதாரணமா பிசிக்ஸ்ல நியூட்ரான்கள்னா எந்த சார்ஜும் இல்லாத நியூட்ரலான துகள்கள்னு நினைப்போம். ஆமா, அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த சார்ஜும் கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூட்ரான்கள் எனர்ஜியை உருவாக்குறதும் இல்ல, அழிக்கிறதும் இல்ல. மாறாக சுத்தி இருக்கிற எனர்ஜியை இழுத்து ஒரே இடத்துல ஒருமுகப்படுத்தி நிலைப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேபிளைசிங் ஃபோர்ஸ் மாதிரி. நிலைப்படுத்துது அப்படின்னா எனக்கு சரியா புரியல. அதாவது காத்துல சிதறி கிடக்கிற எனர்ஜியை ஒன்னு சேர்த்து அதை நாம பயன்படுத்தக்கூடிய மின்சாரமா மாத்துற ஒரு பாலமா இந்த நியூட்ரான் பெல் செயல்படுதுன்னு சொல்றாங்க. அதனால தான் எந்த ஒரு உலோகத்தையும் நெகட்டிவ் டெர்மினல் ஆக்கினா அதிலிருந்து 1000 மில்லி வோல்ட் எடுக்க முடியும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஒரு நிமிஷம், ஒரு சாதாரண மெட்டல் பீஸ்ல இருந்து 1 வோல்ட் எடுக்கலாமா? அது மட்டும் இல்ல, ஒரு சொட்டு தண்ணியில இருந்து கூட 500 மில்லி வோல்ட் எடுக்கலாம்னு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கிளைம் இருக்கு. ஆமா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணியில 500 மில்லி வோல்ட்னா இது பிசிக்ஸ் விதிகளுக்கு மட்டும் இல்ல, காமன் சென்ஸுக்கே உதைக்குது. இவ்வளவு எனர்ஜி எப்படி வெளியில இருந்து வருது? லாஜிக்கே இல்லையே. இங்கதான் இவங்க எனர்ஜியை பார்க்குற விதம் எப்படி மாறுபடுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அவங்க தியரி படி மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு மூடிய அமைப்புக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல. அவங்க வார்த்தையிலேயே சொல்லணும்னா மின்சாரம்ங்கிறது ஒரு கசிவு, அதாவது லீக்கேஜ். லீக்கேஜ், ஓகே. இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? நாம சாதாரணமா ஒரு பேட்டரிய ஒரு மூடிய வாளி மாதிரி நினைப்போம். வாளிக்குள்ள இருக்கிற தண்ணி தீர்ந்தா பேட்டரி காலி. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா ஆமா, சொல்லுங்க. எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத பெரிய நீர்வீழ்ச்சி. நாம இந்த நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு சின்ன ஓட்டைய போட்டு நமக்கு தேவையான தண்ணிய மட்டும் கசிய விடுறோம். அந்த கசிவு தான் மின்சாரம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபினிட் லூப். நம்ம பயன்படுத்துற எனர்ஜி அழிஞ்சு போறதில்ல. அது மறுபடியும் காத்துல வெப்பமாகவோ ஒளியாகவோ கலந்து திரும்பவும் இந்த நீர்வீழ்ச்சியிலேயே சேர்ந்துருது. ஓ, அதனால சிஸ்டம் தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா இதுல அவங்க ஒரு பிராக்டிக்கல் சிக்கலையும் ஒத்துக்குறாங்க. எல்லாமே ஈஸின்னு சொல்லிடல. என்ன சிக்கல்? வோல்டேஜை ஈஸியா காத்திலிருந்து எடுத்துடலாம். ஆனா மின்னோட்டத்தை, அதாவது ஆம்பியரை அதிகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதுக்கு வெறும் கிராஃபைட் பத்தாது. அலுமினியம் நுண்துளை தகடுகளும், அதாவது நானோ போரஸ் அலுமினியம் ஷீட்ஸ், அப்புறம் 5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட கிராஃபைட் தகடுகளும் கட்டாயம் தேவைன்னு குறிப்பெழுதியிருக்காங்க. இந்த இடத்துல தான் எனக்கு அந்த சமையலறை புகைப்படங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. நீங்க நுண்துளை தகடுகள், நானோ டெக்னாலஜி அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்றீங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற போட்டோக்களை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆமா, அந்த போட்டோஸ் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். எரிவாயு அடுப்பு மேல சில பிளேட்கள், கிராஃபைட் குச்சிகள், பழைய கத்திரிகள் எல்லாம் கிடக்கு. ஏதோ 18ஆம் நூற்றாண்டுல ரசவாதம் பண்ற இடம் மாதிரி இருக்கு. இது அவங்க கண்ணம்மா களிமண்ணுன்னு வேற கூப்பிடுறாங்க. அந்த கண்ணம்மா களிமண் செய்முறை தான் இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுல அவங்க ஃபெரிக் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் சிலிகேட்னு சுமார் 13 வகையான உலோக ஆக்சைடுகளை ஒன்னா கலக்கறாங்க. 13 மெட்டல் ஆக்சைடுகளா? ஆமா, அது கூட கிராஃபைட், சிமெண்ட், ஆமணக்கு எண்ணெய், அதாவது நம்ம ஊர் விளக்கெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் தண்ணீர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிசுபிசுப்பான கலவையை ஆக்குறாங்க. வெயிட். ஃபெரிக் ஆக்சைடு சரி, ஆனா சிமெண்ட், விளக்கெண்ணெய் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கடத்தவே கடத்தாதே. இது ஒரு இன்சுலேட்டர் ஆச்சே. கரெக்ட், இன்சுலேட்டர் தான். அப்புறம் எப்படி பென்சில் துகளையும் விளக்கெண்ணையும் வச்சு வெறும் 3 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுல இருந்து 5 வாட்ஸ் கரண்ட் எடுக்க முடியும்னு உறுதியா சொல்றாங்க. இதோட மெக்கானிசம் என்ன? அவங்க இத ஒரு சாதாரண கடத்தியா, அதாவது கண்டக்டரா பார்க்கல. கிராஃபைட் அப்படிங்கிறது வெறும் கரிக்கட்டை இல்ல, அது ஒரு இயற்கையான செராமிக்னு அவங்க வாதிடுறாங்க. நேச்சுரல் செராமிக். ஓகே. இந்த 13 மெட்டல் ஆக்சைடுகளையும் கிராஃபைட் கூட சேர்க்கும்போது அது ஒரு 3D அமைப்பா, அதாவது ஒரு நெட்வொர்க் மாதிரி மாறுது. அந்த சிமெண்ட் அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க உதவுது. இதுல ரொம்ப முக்கியமானது, அந்த களிமண் காயவே கூடாது, எப்பவுமே ஈரமாவே இருக்கணும். ஈரமாவே இருக்கணுமா? அது ஏன்? தண்ணி ட்ரை ஆன என்னாவு?
ஏன்னா அந்த ஈனப்பதம் தான் ஒரு அயனி பாலமா, ஒரு அயான் பிரிட்ஜ் மாதிரி செயல்படுது. களிமண் ஈரமா இருக்கும்போது சுத்தி இருக்கிற காத்துல நடக்கிற வெப்ப மாற்றங்கள், சின்ன சின்ன அதிர்வுகளை எல்லாம் இந்த 3D அமைப்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓ, அப்போ அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுது? அந்த எனர்ஜிய விளக்கெண்ணெய் உள்ளே லாக் பண்ணி கிராஃபைட் வழியா வெளியில மின்சாரமா தள்ளுது. சோ இது நம்ம வழக்கமா யூஸ் பண்ற பேட்டரி கிடையாது. இது ஒரு எனர்ஜி ஹார்வெஸ்டர். சுத்தி இருக்கிற எனர்ஜியை அறுவடை பண்ற ஒரு மிஷின். இதுதான் அவங்க சொல்ற லாஜிக். ஓகே, இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவங்க லாஜிக் படி பார்த்தா உயிரற்ற ஒரு பழைய பேட்டரியும் களிமண்ணும் விளக்கெண்ணையும் சேர்ந்து காத்துல இருக்கிற எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிக்க முடியும்னா, அப்போ இந்த உலகத்திலே ரொம்ப காம்ப்ளெக்ஸான எப்பவும் ஈரப்பதத்தோட இருக்கிற ஒரு களிமண் அமைப்பு எது? நம்ம மனித உடம்பு தானே? ரொம்ப சரியா புடிச்சிங்க. அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல அடுத்ததா நடக்கிற லாஜிக்கல் ஜம்ப் இதுதான். எந்திரங்கள் எப்படி வெளியிலிருந்து எனர்ஜியை இழுக்குதோ அதே மாதிரி மனித உடம்பாலும் சாப்பாடு இல்லாம இயற்கையிலிருந்து நேரடியா எனர்ஜியை இழுக்க முடியும்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆமா, இது வெங்கடேஷன் அப்படிங்கிறவரோட நீர் மருத்துவம் பத்தின குறிப்புகள்ல வருது இல்லையா? அவர் 2002ல இருந்து இத பண்றாரு. சுமார் 30 வருஷமா ஒருத்தர் தன்னோட செரிமான மண்டலத்தையே நிறுத்தி வச்சு பழகி இருக்காருன்னு இதுல எழுதியிருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நமக்கு வேலை செய்ய கேலரிஸ் வேணுமே. எனர்ஜி இல்லாம எப்படி 30 வருஷம் செரிமானத்தை நிறுத்த முடியும்? மாடர்ன் பயாலஜி படி கேலரிஸ் கண்டிப்பா வேணும். ஆனா இவங்க மனித பரிணாம வளர்ச்சியை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. அவங்க வாதம் என்னன்னா, நம்ம மூச்சு விடுற காத்துலயே 78% நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் எல்லாம் இருக்கு. காத்துல இதெல்லாம் இருக்கு. சரி. ஒரு கிராஃபைட் பேட்டரி எப்படி நைட்ரஜனை உறிஞ்சி கரண்ட் எடுக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் காத்துல இருக்கிற நைட்ரஜனையும் மற்ற வாயுக்களையும் நேரடியாக செல் லெவல்ல உறிஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ சாப்பாடு? நாம ஏன் டெய்லி 3 வேளை சாப்பிடுறோம்? இது இத்தனை காலமா நாம தப்பா பண்ணிட்டு இருக்கோமா? அதுதான் அவங்களோட மெயின் பாயிண்ட். உணவு அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒண்ணு இல்ல, அது நாமள பழகிக்கிட்ட ஒரு தப்பான பழக்கம்னு ரொம்ப போல்டா சொல்றாங்க. இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு கிளைம் ஆச்சே. ஆமா, உணவும் நாம எடுத்துக்கிற மருந்துகளும் தான் நம்ம உடம்ப எப்பவுமே ஒரு நோயாளியா வச்சிருக்குன்னு சொல்றாங்க. செரிமான மண்டலத்துக்கு நாம ரெஸ்ட் கொடுத்துட்டா நம்ம உடம்பு தானாகவே சுத்தி இருக்கிற ஆம்பியன்ட் எனர்ஜியை உறிஞ்சிற மோடுக்கு மாறிடும். அப்படி மாறிட்டா நமக்கு வியாதிகளே வராது என்கிறார்கள். இது நவீன மருத்துவத்துறையை முற்றிலுமாக நிராகரிக்கிற ஒரு விஷயம். இது கேக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு தங்களோட தியரிய உறுதியா நம்புறாங்கன்னு புரியுது. ஆனா இந்த நோட்ஸ்ல இன்னொரு விஷயமும் ரொம்ப கோவமா ஆவேசமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, நான் கூட அதை கவனிச்சேன். அந்த ரிஜெக்ஷன் பத்தின பகுதி தானே? அதேதான். அதாவது இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்பா அவங்க கையில வச்சிருந்தோம், ஏன் அறிவியல் உலகமோ அரசாங்கமோ இதை இன்னும் அங்கீகரிக்கல அப்படிங்கிறதுக்கான அவங்களோட விளக்கம். நீங்க இதை படிக்கும்போது ஒரு தனி மனுஷன் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் பார்த்து கேள்வி கேட்கிற அந்த விரக்திய, அந்த கோபத்தை அப்படியே உணர முடியும். ஆமா, அந்த பகுதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த புத்தகங்களை அவங்க இஸ்ரோ விஞ்ஞானிகளான மயில்சாமி அண்ணாதுரை, நிகர் ஷாஜி, அப்புறம் DRDOவின் டெல்லி பாபு மாதிரியான பெரிய அதிகாரிகளுக்கு கொடுத்ததாவும், ஆனா அவங்க இதை ஏத்துக்கல, நிராகரிச்சிட்டாங்கன்னு அதுல ரொம்ப காட்டமா குற்றம் சாட்டியிருக்காங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் அவங்க ஏத்துக்கலன்னு அந்த ஆத்தர் நினைக்கிறாரு? அவரோட தரப்பு வாதம் என்ன? அவர் மொத்தமா நம்ம கல்வி முறையையே குறை சொல்றாரு. குறிப்பா பிரிட்டிஷ் கல்வி முறையானது நம்மளோட போலீஸ், ராணுவம், முக்கியமா அறிவியல் துறையில ஒரு எஜமான் அடிமை மனநிலைய, அதாவது ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் மென்டாலிட்டியை உருவாக்கிடுச்சுன்னு மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. எஜமான் அடிமை மனநிலையா? பிசிக்ஸ்ல எப்படி அது வரும்? அதாவது மக்கள் சுயமா சிந்திக்கிறத நிறுத்திட்டாங்க. வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஒரு விஷயத்த கேள்வி கேட்காம அப்படியே மனப்பாடம் செஞ்சு ஃபாலோ பண்ற மெஷின்களா மாறிட்டாங்கன்னு ஒரு ஆதங்கப்படுறாரு. புதுசா ஒன்னு அவங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாரு. ஓஹோ, அதாவது மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரித்தாளும் கல்வி முறைன்னு அவர் நினைக்கிறாரா? ஒருத்தருக்கு பிசிக்ஸ் தெரியும், இன்னொருத்தருக்கு பயாலஜி தெரியும். ஆனா ரெண்டையும் இணைச்சு பார்க்குற அந்த முழுமையான அறிவு, ஒரு ஹாலிஸ்டிக் நாலேஜ் இவங்க கிட்ட இல்லைன்னு அவர் ஃபீல் பண்றாரு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அவர் என்ன உறுதியா நம்புறாருன்னா, தொல்காப்பியம், திருக்குறள், ராமாயணம் மாதிரி நம்மளோட பழம்பெரும் இலக்கியங்கள்ல இருக்கிற பண்டைய தமிழர்களோட மரபு அறிவு தான் உண்மையான முழுமையான அறிவியல். ஓ, மரபு அறிவை சயின்ஸா பார்க்கறாரு. ஆமா, அந்த இயற்கையோடு இணைந்த அறிவை இந்த மாடர்ன் சயின்ஸ் உலகம் ஒரு மூட நம்பிக்கையாவோ அல்லது போலி அறிவியலாவோ பாக்குது.
அந்த ஈகோ தான் உங்களை இதை ஏத்துக்க விடாம தடுக்குதுன்னு அவர் நம்புறாரு. அதனால தான் இவ்ளோ கோவம். இந்த இடத்துல நாம எந்த பக்கமும் சாஞ்சு தீர்ப்பு சொல்ல போறதில்ல. ஆனா நீங்க அந்த ஆத்தரோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பல பில்லியன் டாலர் செலவுல இயங்க பெரிய பெரிய ரிசர்ச் லேப்கள், இஸ்ரோ மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள். உண்மைதான். இன்னொரு பக்கம் தன்னோட வீட்டு சமையலறையில பழைய பேட்டரிகளையும் களிமண்ணையும் வச்சு தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க பண்றதெல்லாம் தப்பு, இதுதான் உண்மையான சயின்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தனி நபர். நவீன அறிவியலுக்கும் பழம்பெரும் மரபுக்கும் இடையிலான இந்த மோதல் தான் இந்த மொத்த டாக்குமெண்ட்ஸோட மையப்புள்ளினே சொல்லலாம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த 2 உலகங்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. அவங்க சொல்றது எல்லாமே சயின்டிஃபிக்கா லேப்ல ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, ப்ரூஃப் தான் இங்க முக்கியம். ஆனா அவங்க அந்த விஷயங்களை அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு பாக்குற அந்த ஹோலிஸ்டிக் வியூ, அது நிஜமாவே நம்மள சிந்திக்க வைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த தரவுகள் எல்லாமே நம்மளோட பொது புத்தியை அப்படியே சுக்குநூறா உடைக்கக்கூடியவ. குப்பையில தூக்கி எறியப்பட்ட பழைய டியூரசெல் பேட்டரிகள்ல கார்பன் 14 அணுக்களின் அதிர்வுகளை தேடுறதுல ஆரம்பிச்சு, ஆமா, அது ஒரு பெரிய ஷாக்கு. அப்புறம் மனித உடலே காத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி சாப்பாடு இல்லாம 30 வருஷம் வாழ முடியும்னு சொல்றது வரைக்கும் எல்லாமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை விட ரொம்ப சுவாரஸ்யமா, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நிச்சயமா இதில் இருக்கிற உண்மைகள் காலப்போக்குல நிரூபிக்கப்படுமா இல்லையான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்படிப்பட்ட மாற்று சிந்தனைகளை எந்த சார்பும் இல்லாம ஓப்பன் மைண்டா அலசி பார்க்கறது நம்மளோட சிந்தனை வட்டத்தை பெருசாக்கும். கண்டிப்பா. இந்த ஒரு முழுமையான அலசலுக்கு பிறகு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை, வரலாற்று கொஞ்சம் திருப்பி பாருங்க. இன்னைக்கு நாம வியந்து கொண்டாடுற பல மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்புகள், அது முதல்ல வெளிவந்தப்போ இது முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம்னு தான் துரத்தி அடிக்கப்பட்டுச்சு. ஆமா, கலீலியோ காலத்துல இருந்து அதான் நடக்குது. கரெக்ட். எல்லாமே பெரிய பெரிய லேப்கள்ல இருந்து தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே. உங்க வீட்டு சமையலறையில கொஞ்சம் களிமண்ணையும் காலியான பழைய பேட்டரியையும் வச்சு ஆராய்ச்சி பண்ற ஒருவரால கூட நாளைக்கு உலகத்தை மாத்துற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னா, மேதமைக்கும் அதாவது ஜீனியஸ்க்கும் மாயைக்கும் அதாவது ஒரு டெலூஷனுக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டை நாம எப்படி வரையறுக்கிறது? அந்த கோடு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஆழமான அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம்.